போடாமா இல்லை நேராக ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வர போடாமா சொல்லு. ஹாஸ்பிட்டல்லாம் போகல. அன்னைக்கே ஐசக்கா என்னை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. நீர் ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம். ஸ்கூலில் வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்களா, எப்போ இருந்து வரணும்னு கேட்க போகிறேன். படியை வைத்து வச்சுக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு வேலைக்கு வர முடியுமா சொல்லு. நீ வேலைக்கு வருவியா இல்லை குட்டி பாப்பா வெளியே வந்த படவு வேலைக்கு வருவியா? நான் இப்போவே வேலைக்கு போகலான்னு இருக்கேன். ஐசக்கா பாவம்ல. என்ன நீ என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? இப்போ உனக்கு என்ன கோர? நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? நல்லா சொல்லுப்பா. நானும் அதான் சொன்னேன், குட்டி பாப்பா படந்த படவு வேலைக்கு போச்சுட்டீன்னு. கேட்கவே மாட்டேங்கிறா தெரியுமா? இங்க பாரு, நான் சொல்றதே கேளு, பொறுமையா இரு. இப்பெல்லாம் நீ வேலைக்கு போக வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம். குழந்தை பிறந்த பிறகு நீ போகணும்னா போ. ஐசும் அதுதான் சொல்லுவா. இல்லதான், வீட்டில் இருந்தா என்னமோ மாதிரி இருக்கு, மனசெல்லாம் சங்கடமா இருக்கு. நான் வேலைக்கு போயிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் தான். சரிம்மா, நான் சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். என்ன மகாராணிக்கு காலையிலே மீட்டிங் போட்டுட்டு நிக்கிற? நீங்களும் ஒவ்வொன்று கேட்டுட்டு இருக்கியே, வேலைக்கு போற உத்தேசம் இல்லையா உங்களுக்கு? இவ மீட்டிங்க நீங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கதா நேரம் இருக்கும். சும்மா இதை அனுட்டாமா, எப்ப பார்த்தாலும் லூசிட்டனமா எதையாவது சொல்லிட்டு இருக்காங்க. சித்தி என்னாலும் ஸ்கூலுக்கு போறோம் தெரியுமா? சித்தி வேலைக்கு போறாங்க தெரியுமா? ஆமா, இந்த மகாராணி வேலைக்கு போய் தான் இங்க கொண்டாந்து அப்படியே கொட்டுன்னு கொட்ட போறா. இவ கொட்டுற பணத்துல தான் இங்க சோறு பொங்கி எல்லாரும் திங்க போறோம். வாயை மூடிக்கிட்டு இரு. எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்குதான் உனக்கு வேலையா போச்சுன்னு. வாயை எடுத்தாலே எப்பா சி. ஏண்டி எப்ப பார்த்தாலும் இப்படி யாரையாவது குத்தி காட்டிட்டு இருக்கதே வேலையா வச்சிருக்க? ஆமா, குத்துறேன் காட்டுறேன், உண்மையை தானே சொல்றேன். ஒழுங்கா வந்து இட்லி வச்சு வச்சிருக்கேன், கொட்டிட்டு வேலைக்கு போற வழிய பாருங்க. ஏதா இப்படி இருக்காளோ, அவ கிடக்குறா. நீ போய் பாத்துட்டு வாமா. சரிங்க தான். நம்ம பேங்க்ல வச்சுட்டு வரோம். பேங்க்ல பத்திரமா இருக்கும்னா சொல்லு. ஒரு லாக்கர் உள்ள வச்சு போட்டுனீங்க என்னத்துக்கு? அப்படி வச்சாதான் நகைய அவ வீட்டுல தேடுவா, அவ கையில கிடைக்காது. பேங்க்ல இருக்குன்னு அவளுக்கு தெரியாதுல்ல. பேங்க்ல வச்சா சேஃபா இருக்கும், அதான் பேங்க்ல கொண்டு வச்சுட்டு வரோம். சூப்பர் ஐசுமா. அப்ப அதுக்கு பதிலா நகை வாங்கணுமே, நீ வாங்கிட்டியா? அதெல்லாம் ஏற்கனவே வாங்கிட்டேன். எல்லாத்தையும் பத்திரமா வீட்டுல வச்சிருக்கேன். அதே மாடலை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துரு, அவ கண்டுபிடிக்கவே மாட்டா. சூப்பர் ஐசுமா, உன் மூளையே மூளை. டேய், நானடா இந்த ஐடியா கொடுத்தேன், நீ தானே கொடுத்த? அது சரி, கொடுத்தது என்னவோ நான் தான், ஐடியா கொடுத்தது நானு. ஆனா மண்டை ஓங்குள்ள தானே, அதான் மூளை ஓங்குள்ளதுன்னு சொன்னேன். சரிடா சாமி, வா போவோம். என்ன ஐசு, அம்மையும் மகனும் எங்கேயோ போயிட்டு வர மாதிரி இருக்கு. அதுவா, இன்னைக்கு எங்க அம்மாக்கு ஆபீஸ் லீவு, அதான் அப்படியே வெளியே ஷாப்பிங் போகணும்னு கிளம்பி வந்தோம். அதுக்குள்ளேயே நீங்க வந்தீங்க. என்ன ஐசு, என்ன ஷாப்பிங்? என்ன ஆச்சு, நீங்க இப்படி தொலைச்சு கேப்பீங்களா? அட விடுங்க, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? கொஞ்சம் வேலையா இருந்துச்சுக்கா, அதான் வெளியே போயிட்டு வந்தேன். ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அது ஏன் கேட்குற ஐசு, என் மவனுக்கு காலேஜுக்கு பீஸ் கட்டலனே வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டாவலாம். அதான் போய் ஒரு வாரம் தவணை கொடுக்க. என் புருஷன் இருந்தா நான் கட்டியிருக்க மாட்டேனா, அந்த ஆளு வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லிட்டு வரேன். என்னக்கா, பணம் எதுவும் வேணுமா? நீ வேற சும்மா இரு ஐசு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அது இருக்கட்டும், ஓ வீட்டுல அதான் நம்ம அனிதாவோட தங்கச்சி இருக்கல்ல, அவ எங்கேயும் வேலைக்கு போறேன்ட்டு போயிட்டு இருக்கா. இதே பண்ணிருந்துச்சு, நாங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டை விட்டு வெளியே வந்தோம். சித்தி வேலைக்கு போடாலாம். எங்க வேலைக்கு போடா? ஐசு, ஓ மவனும் அவளும் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காவலாம். ஸ்கூல்ல வேலை கேட்க போறேன், வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதான் கேட்டுட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போறா. நேரம் மாசமாதுமா வயிற்ற தள்ளிக்கிட்டு இப்ப வேலைக்கு என்ன அவசியம்? ஐயோ அக்கா, அவகிட்ட நான் சொல்லிட்டேன், கேட்கணும்ல. நீங்க கவலைப்படாதீங்க ஆச்சி, நான் போய் சித்திகிட்ட பேசி பக்குவமா எடுத்து சொல்லி இப்படி வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். போகும்போது இந்த ஆச்செல்லாம் சொல்றாங்க, நீ வேலைக்கு போறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டேன். சரியா அக்கா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பணம் கொண்டு வரேன். அப்புறமா நீங்க அண்ணன் வந்ததும் எனக்கு தந்தா போதும். ஐசு, உன்னை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கு. உன்னை மாதிரி ஒருத்திட்ட பழகுனது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த நேரத்திலையும் நீ எனக்கு என்ன ஏதுன்னு கேட்காம உதவி பண்ற. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஐயோ ஆச்சி, இதுல என்ன இருக்கு? ஒருவருக்கு உதவி செய்ய தானே இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஐசம்மா நிறைய சாத்து வச்சிருப்பா, தருவா. நீங்க உடனே எல்லாம் திருப்பி தர வேண்டாம், சரியா? வச்சுக்கோங்க பத்திரமா. ஏலே, அப்போ நீ வேலைக்கு போன உடனே உங்க அம்மாக்கு திரும்ப கொடுத்துரு, சரியா?
ஆச்சி ஓ சார்பா பத்திரமா வச்சுக்கிறேன். இது என்ன ஆச்சி இருக்கு? உங்களுக்கு தராம யாருக்கு தர போறோம்? உன்ன மாதிரி ஒரு பேரை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, நான் அவசரமா சமையல முடிக்காம அரைக்குறையா போட்டுட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு போறேன், நீயும் உன் அம்மாவும் அப்புறமா வாங்க, சரியா? சரி ஆச்சி, பணத்தோட வரோம், சரியா? கவலைப்படாதீங்க. ஐசு, உனக்கு ஒருத்தனே போதும். இல்ல என்னத்துக்குல அந்த அக்காட்ட போய் சொன்னேன்? என்ன சொன்னேன்? பேங்க்ல கொண்டு நகைய வச்சதை சொல்லலன்னு சொல்றியா? அதுவா? ஆமா, அதை ஏன்டா சொல்லல? ஐயோ போ ஐசுமா, பொம்பளைங்க வாயே கிடக்காது. ஒண்ணு இல்லாத விஷயத்தெல்லாம் ஒருத்தியா சொல்லி சொல்லி அதை அப்படியே வெளியே அனிதாமாக்கு தெரிஞ்சிடும் தெரியுமா? அதனாலதான் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் ஒரு விஷயமா? அந்த ஆச்சிட்ட எதெல்லாம் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம சொன்னா போதும், சரியா? சரிடா பெரிய மனுஷா, வா வீட்டுல போய் பணத்தை எடுத்துட்டு அந்த அக்காக்கு செலவுக்கு கொடுத்துட்டு வரேன். அதை செய், சும்மா வாட்ட வைட்ட நான் போயே சொல்ல மாட்டேனே, ஓலடி கொட்டிடாத, சரியா? சரிடா. இவன் கண்ணாச்சி இப்படி கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். அண்ணே அண்ணே, என்னாச்சுனே? யானே இப்படி கப்பலே கவுந்து போன மாதிரி இப்படி சோகமா வட உட்கார்ந்திருக்க? என்னாச்சுன்னு சொல்லுனே. இப்போ என்னாச்சுனே இப்படி உடனே இங்க வந்து உட்கார்ந்திருக்க? நானே வீடு கூட உன்னை தேடிட்டு வரேன், அங்க காணோம்னு பார்த்தா நீ இங்க இருக்க. என்னாச்சுனே? ஏல தம்பி, ஏல தம்பி. ஏல தம்பி தான். என்னன்னு சொல்லு. இந்த கவிதா புள்ள இருக்கா பாரு, கவிதா புள்ள. ஆமா, அவளுக்கு என்ன? ஏல ஒரு அடியான லூசு கூமுட்டையா அனுப்பா போலல. யாங்கிட்ட தான் படிக்கையில பக்கத்துல உட்கார்ந்து கிளாஸ் எழுதினா தெரியுமா? அவளுக்கு ரைட் போட்டு ஒரு மார்க் கூட வாங்கிருக்கா. எனக்கு ஒரு மார்க் குறைஞ்சு போச்சு. அதனால அவ ஃபர்ஸ்ட் ரேங்க், நான் செகண்ட் ரேங்க் தெரியுமா? இவன் சரியான லூசு கூமுட்டையா அனுப்பான் போல. அவன் ஃபெயில் ஆயிட்டு உட்கார்ந்து அலாம தெம்பா எடுக்கிறான். நான் கூட போனதே 35க்கு ஒரு மார்க் குறைஞ்சு 34ன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் அங்கன இங்கன பார்த்து ஒரு மார்க் கூட்டி 35ன்னு வாங்கி பாஸ் ஆனேன். இவன் என்னன்னா சி ஒரு மார்க் குறைஞ்சிதான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து செகண்ட் ரேங்க்குக்கு வந்துட்டான். அதுக்கு ஒப்பாடி வச்சு ஊட கூட்டான். என்ன தம்பி, என் வாழ்க்கையில இது எம்பூட்டு கஷ்டமான விஷயம் தெரியுமா? பாடல மன வருத்தத்துல இருக்கேன். அப்படியே மனசெல்லாம் அப்படியே உடைஞ்சு போயிடும் போல இருக்கு. ஆமா ஆமா, இதுதான் வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான காலம். மனசு உடைஞ்சு போற அளவுக்கு. அவன் சண்டையிலையும் அதுலையும் இதுலையும் அடி வாங்கி மிதி வாங்கி சோறு இல்லாம புள்ள குட்டிக்கு என்ன கொடுக்க ஏத கொடுக்கன்னு பட்டினியா கிடந்து செத்துக்கிட்டு இருக்கான். இப்ப உளிக்கு ஒரு மார்க் குறைஞ்சிட்டான். வாழ்க்கையில கஷ்டமான காலமா. இவனை என்ன செய்யறது? என்னன்னு தம்பி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ ஒண்ணும் சொல்ல மாட்டே. அந்த கவிதா மட்டும் நம்ம வீட்டுக்கு வரட்டும், அவளை சப்பு சப்பு சப்புன்னு அடையனா இல்லையான்னு பாரு. ஆமாண்ணே, அவ வரட்டும், நானே கேட்கறேன். போயும் உனக்கு பள்ளிக்கூடத்துல வேற ஆளே இல்லையா கேட்கறதுக்கு? இவனை பார்த்து கேட்டு எழுதினியான்னு கேட்கறேன், சரியா? ஏன் அப்படி சொல்ற? நான் தான் கேட்ட உடனே சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? ஒரு பையன் சொல்லி கொடுக்க மாட்டான். பின்ன கேட்ட உடனே சொல்லி கொடுத்தல, சொல்லி கொடுத்துட்டு இப்படி கழுவி கழுவி ஊட்டுவாங்களாம். இது உனக்கே நல்லா இருக்கா? அசிங்கமா தெரியல? ஒரு மார்க் அவ கூட எடுத்துட்டாதான் என்ன? சரி எடுத்துட்டு போறா. சரி நம்ம இந்த தடவை செகண்ட் ரேங்க் வந்தானா என்ன? வந்துட்டு போறோம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு இப்படி வீட்டுக்கிட்டு வந்து ஒப்பாடி வச்சுக்கிட்டு இருக்க. ஏன் செகண்ட் ரேங்க் எல்லாம் எடுத்துடவே கூடாதோ? உலகத்துல எல்லாத்துலயுமே நாம தான் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோ, மண்டை கிறுக்கு தான் பிடிக்கும். எப்பவுமே நார்மலா நல்லவனா இருக்கணும்னு முடிவு பண்ணு. அதை விட்டுட்டு பெருசா செகண்ட் ரேங்க் எடுத்தாலும் வீஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னடா தம்பி இப்படி எல்லாம் சொல்ற? ஒரு மார்க்கும் ஒரு ரேங்கும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குதா? கூடு கட்டத்தனமா உளறிட்டு கிடக்க. அவன் கோல்டு மெடலும் அதுவும் இதுவும் வாங்கிக்கிட்டு அதுவே ஒண்ணும் இல்லாம அதுக்கு ஏத்த வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்கான். நீ என்னன்னா செகண்ட் ரேங்க் வாங்கினதுக்கு ஒப்பாடி வச்சு ஊட கூட்டிட்டு இருக்க. கவிதா உன் ஃப்ரெண்டு தானே, அவ நல்லா இருந்துட்டு போடான்னு நினைக்கிறியா? அது என்ன கெட்ட புத்தி உனக்கு? வந்தா சப்புன்னு அரைஞ்சு வராமல அரைஞ்சி. என்ன முழிக்கிற? ஃப்ரெண்டுக்காக ஒரு மார்க்க கூட விட்டு கொடுக்க மாட்டேனா? அப்புறம் நீ என்னத்தை தான் விட்டு கொடுப்ப? விட்டு கொடுத்து பாரு, அதுல தான் சந்தோஷம் இருக்கு. போய் வேலையை பாரு. வீஞ்சிக்கிட்டு இருக்கான், வீஞ்சிக்கிட்டு. அதுவும் சரிதான். கவிதா என் ஃப்ரெண்டு தானே, நான் அப்படி யோசிச்சதுதான் தப்பு. நான் இனிமே அவகிட்ட அப்படியெல்லாம் பேச மாட்டேன். ஏமா அனிதா, வீட்டை வாடகைக்கு விட்டனே, நீ என்னன்னா பூட்டி போட்டுட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்ட? என்னத்துக்கு இப்ப என்ன கூப்பிட்டிருக்கியே? என்ன விஷயம்? அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். அன்னைக்கு ஏதோ ஆத்திரத்துல முடிவு பண்ணிட்டேன். அதனால வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டேன். இப்ப எனக்கு அந்த வீடு தேவைப்படல, அதான் பூட்டி கிடக்குன்னு சொல்லுதியல்ல,
அட்வான்ஸை திரும்ப கொடுங்க, வீட்டை காலி பண்ணிடுறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீ நினைச்சதும் வீடு வாடகைக்கு வேணும்ப, நீ வேண்டான்னு நினைச்சா அப்படியே காலி பண்ணிதம்ப. இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா வீட்டுல வந்து இருக்கிற வழிய பாரு, இல்லனா சட்டி பானையை தூக்கிக்கிட்டு போ. உனக்காக உன் சௌரியத்துக்காக அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி தர முடியாது. நான் அக்ரிமெண்ட்ல என்ன எழுதியிருக்கேனே அன்னைக்கு நீ படிச்சு பார்த்ததானே? என்ன என்ன எழுதியிருந்தியே? ஒரு வருஷம் வரைக்கும் வீட்டை காலி பண்ணுனா அட்வான்ஸை திரும்ப தர மாட்டேன்னு எழுதியிருந்தியே. தராம போயிருவீளோ இல்ல உங்களை நான் விட்டுருவேனா? அன்னைக்கு சரி சரின்னு மண்டை ஆட்டிக்கிட்டு தானே கையெழுத்த போட்ட. இப்ப என்னாச்சு உனக்கு? ஒழுங்கு மரியாதையா வேலையை பார்த்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு அங்க போய் உட்காரணும்னா உட்காரு. ஆனா அட்வான்ஸை ஒரு வருஷம் கழிச்சு தான் திரும்ப தருவேன். என்ன இந்த அனிதா சும்மா சாதாரணமா பேசின உடனே உங்களுக்கு என்ன பார்த்தா என் மூஞ்ச பார்த்தா கேணிச்சிருக்கின்னு எழுதி ஒட்டி இருக்காக்கும். உங்க பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. இங்க பாருங்க, என் அட்வான்ஸை ஒரு வாரத்துல நீங்க திரும்ப தரணும். இல்ல வீடு இருந்த இடத்துல எதுவும் இருக்காது, வெறும் உடைஞ்சு போன செங்கல் தான் இருக்கும். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க பாரு அனிதா, தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத. என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல. அன்னைக்கே உனக்கு வீடு கொடுக்கும்போதே ஊர்ல உள்ளவோ எல்லாரும் சொன்னாவோ உன் புத்திய பத்தி. நீ எடுத்தேன் கவுத்தனே பேசுவனே எல்லாரும் சொன்னாங்க. ஆனாலும் உன் புருஷனோட முகரைக்காக தான் உனக்கு வீட்டை கொடுத்தேன். அந்த ஆளை கூட்டிட்டு வந்து என்கிட்ட பேச சொல்லு, நான் பேசிக்கிறேன். உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? எம்படி திமிரு இருந்தா அட்வான்ஸ் பணத்தை தர மாட்டாளாமே. ஒரு வருஷம் கழிச்சுல தருவாளாம். இவ ஒரு வருஷம் கழிச்சு தர வரைக்கும் நான் அப்படியே தலையில கைய வச்சு படுத்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சாலோ? இன்னைக்கு இருக்கு இவளுக்கு. ஏமடி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியோ? அந்த பொம்பளை கிட்ட கண்ட மாதிரி பேசியிருக்க. அவங்க நான் வர வழியில என்கிட்ட புலம்பின்னு புலம்பிட்டு போறாங்க. இப்போ அட்வான்ஸ் பணத்தை வச்சு நீ என்ன செய்ய போற? நாக்கு வலிக்க போறியாக்கும்? ஆமா, நான் நாக்கு வலிக்க போறேன். நீர் வந்து பல்ல தேய்ச்சி விடும். ஐயா, வீட்டை காலி பண்றேன்னு சொன்னா அவளுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன வலிக்குதோ? அந்த பொம்பளைக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட அந்த பேச்சு பேசுவா? ஒரு வருஷம் கழிச்சு தானே தருவாளாம். அன்னைக்கே சொன்னேன், வீடும் வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டான்னு. கேட்டியா நீ? மொத ஆளா இங்க இருந்து அத்து பிடிக்கிட்டு அங்க ஓடுன, அப்புறம் அங்க இருந்து அத்து பிடிக்கிட்டு இங்க வந்த. உனக்கு இதே வேலையா போச்சு. ஒரு வருஷம் கழிச்சு தான் தருவேன்னு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தல, பின்ன நீ கேட்ட உடனே அவங்க உனக்கு தந்துருவாங்களா? யோ, நீர் ஏன் பக்கம் பேசுறீரா அந்த பொம்பளை பக்கம் பேசுறீரா? என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்கீரு? இங்க பாருடி, ஓ இஷ்டத்துக்குலாம் என்னால பேச முடியாது. அறிவு கட்டத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, ஒரு வருஷம் கழிச்சு தான் தருவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப அந்த பணம் உனக்கு என்னத்துக்கு? மரியாதையா போய் வேலையை பாரு. வந்துட்டா இந்த ஆளு வேற நிலைமை தெரியாம நொய்யின்னு இருக்காரு. நான் என்ன செய்யட்டும்? இப்ப குமார் வேற பணம் கேட்டான், என்கிட்ட வேற கையில பணம் இல்லை. அந்த அட்வான்ஸ் காசு வந்தாலாது கொஞ்சம் காசு இருக்குன்னு பார்த்தா என்ன பாடுபடுத்தி எடுக்காவோ. பேசாம நகைய கொடுத்துட வேண்டியதான். அவன் தான் 6 மாசத்திலேயே திருப்பி தரேன்னு சொன்னான்ல. அனிதாமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வேற ஒன்னு ஆள காணுமேன்னு பார்த்தேன் தெரியுமா? அனிதாமா, ராத்திரிக்கு குல்பி ஐஸ் வருது, வாங்கி தரியா? ஆமால, அது ஒண்ணுதான் குறை. குலுப்பி ஐஸ் வேணுமாப்ல, குலுப்பி ஐஸ். வேற வேலை இல்ல, பேசாம போறியா? என்னமா வருது? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை மதிச்சு வந்து கேட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? குலுப்பி ஐஸ் ஆமா, குலுப்பி ஐஸ் நான் பேசுறேன். நான் எங்க அம்மா கிட்டே போய் வாங்கி கேட்டுக்கிறேன். சரியான ஆளுதான். வடுவல அப்படமா இருங்கடி. இல்ல தம்பி, என்னாச்சுல? யாமல கோவமா இருக்க? பின்னலனே குலுப்பி ஐஸ் கேக்குறே. பெரிய குலுப்பி ஐஸ். அது ஒண்ணுதான் உனக்கு கொடையான்னு கேக்குறா. இம்பூட்டு குசுப்படுக்கு உனக்கு. இல்ல தம்பி, உனக்காக தான் ஆசையா போய் குலுப்பி ஐஸ் வாங்கி வச்சேன் தெரியுமா? அப்ப வந்த உடனே காசு குச்சிச்சு. ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. அப்படியே டிங்க குலுப்பி ஐஸ் மணி வச்சிட்டு வந்தானா உடனே உனக்கு பிடிக்குமே வாங்கி வச்சிட்டு கூப்பிட வந்தேன் தெரியுமா? என்ன சொல்ற? குலுப்பி ஐஸ் வாங்கி வச்சியா? எனக்காக வானே? ஆமா தம்பி, உனக்காக தான். இவ கடுக்கடா வாள. இங்க பாரு ரவுடி பொம்பளை, என்னமோ நீதான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? யானே எனக்காக குல்பி ஐஸ் வாங்கி வச்சிருக்கா தெரியுமா? குல்பி ஐஸ். ஏலே, என்னைய பார்த்து ரவுடி பொம்பளைம்பியோ? வெளுத்துருவேன் பாத்துக்க. பின்ன உன்னை பார்த்து ரவுடின்னு சொல்லாம என்ன சொல்றது? சரியான ரவுடி தானே நீ. குல்பி ஐஸ் கேட்டதுக்கு எப்படி நக்கல் அடிச்சே? உன்னைய பார்க்க வச்சு இப்போ எப்படி திங்கிற பாரு. அப்படின்னு நக்கி நக்கி சப்பி சப்பி திங்கடலாம் இல்லையா பாடு.
அப்பா நானே வேற யோசனையில இருக்கேன். இவன் வேற நொய்ய நொய்ய நொய்யன்னுக்கிட்டு ஆத்தாள மாதிரி தானே பிள்ளையும் இருப்பான்.